சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். ஒவ்வொரு வீட்லயுமே இறந்தவங்க படம் இருக்க தான் செய்யும். அப்படி இறந்தவர்கள் படத்திற்கு பக்கத்திலேயோ இல்ல அவர்களின் படத்திற்கு பின்னாலேயோ பள்ளி இருந்தா என்ன பலன் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பா இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. அதற்கு என்ன பலன் அப்படிங்கிறதும் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்குவீங்க. பள்ளி அப்படின்னாலே நம்ம பலரோட வீட்லயுமே பள்ளி இருந்தா அது தெய்வ சக்தியின் அடையாளம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்றுதான். அப்படி பள்ளி இறந்தவர்களின் பின்னால் இருந்துச்சுன்னா, அப்ப தெய்வத்திடம் அவங்க போய் சேர்ந்துட்டாங்களா? இல்ல அவங்க ஏதாவது நமக்கு சொல்றாங்களா? இல்ல அது வெள்ளை நிற பள்ளிகள் இருந்தா என்ன அர்த்தம்? கருமை நிற பள்ளிகள் இருந்தா என்ன அர்த்தம்? இப்படி பல கேள்விகளுக்கான பதில் இந்த வீடியோல இருக்கு. அதேபோல இறந்தவங்க படம் அப்படின்னாலே நெறைய பேருக்கு கேள்விகள் இருக்கும். நம்ம சுவாமி படத்தோட வைக்கலாமா? எந்த திசையில வைக்கணும்? ஹால்ல வைக்கலாமா? இது எங்களோட அப்பா, அம்மா தானே! இவங்கள நான் இங்க வைக்கிறதுனால என்ன தப்பு இருக்கு? கடவுளோட நாங்க சேர்த்து வைக்கக்கூடாதா? அப்படிங்கிற பல கேள்விகளும் இருக்கு. கடவுள் அப்படிங்கிறது ஒரு தெய்வ சக்தி. இவர்கள் மனிதனாக வாழ்ந்து இறந்தவர்கள். இவர்கள் இறந்தவர்கள். இவர்களோட ஆன்மா புண்ணிய ஆத்மாவாக இருந்தாலும் கடவுள் வேறு, இறந்தவர்கள் வேறு. அதனால இறந்தவர்கள் படத்தையும், தெய்வ படத்தையும் ஒருபோதும் ஒன்றாக வைக்கக்கூடாது. அதேபோல இறந்தவர்களின் படத்தை வடக்கு அல்லது தெற்கு நோக்கி இருப்பது ரொம்பவே நல்லது. அடுத்தது பள்ளி அப்படின்னாலே பள்ளி தெய்வத்தின் தூதுவனாகவும், லக்ஷ்மி தாயாரின் வடிவமாகவும் நம்ம பள்ளியை பார்க்குறோம். வெள்ளை நிற பள்ளிகள் இருப்பது உங்க வீட்ல ஒரு தெய்வ சக்தி இருக்கின்றது. மேலும் உங்க குலதெய்வத்தின் அனுகிரகம் உங்களுக்கு நிறைவாக இருக்கின்றது அப்படிங்கிறது அர்த்தம். அதேபோல உங்க தலைவாசல்ல பள்ளிகள் இருப்பது உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு காவலாக இருக்கின்றது என அர்த்தம். அதேபோல 3 பள்ளிகள் ஒரே இடத்துல நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஏற்பட போகின்றது அப்படிங்கிறதையும் குறிக்கின்றது. அதேபோல உங்க வீட்ல குட்டி குட்டி பள்ளிகள் அலைகின்றது, புதிதாக பள்ளிகள் இருக்கின்றது அப்படின்னா, உங்க வீட்ல ஒரு நேர்மறையான ஆற்றல் இருக்கின்றது. உங்க வீட்டுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகின்றது அப்படிங்கிறதையும் உணர்த்துகின்றது. அதேபோல பள்ளிகள் அடிக்கடி இறந்து விடுகின்றது அப்படின்னா, உங்க வீட்டுக்கு ஏதோ ஒரு கெடுதல் வரப்போகின்றது அப்படிங்கிறதையும் உணர்த்துகின்றது. ஒரு பள்ளியில இவ்ளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டா, இதை விட அதிக விஷயங்களே இருக்கு. இந்த பள்ளிகளை வச்சு பள்ளி சாஸ்திரங்கள் அப்படின்னு சொல்லி பல நூல்கள் நம்ம முன்னோர்கள் நமக்காக கொடுத்திருக்கிறார்கள். அதேபோல உங்கள் வீட்டில் கருமை நிற பள்ளிகள் அதிகமாக இருந்தால், உங்க வீட்ல முன்னோர்களின் ஆசீர்வாதம் மற்றும் ஞானிகள் மற்றும் மிகப்பெரிய பெரியவர் இது போன்ற ஞானிகளின் ஆசீர்வாதம், சித்தர்களின் நடமாட்டம் உங்கள் வீட்டில் இருக்கின்றது அப்படிங்கிறத உணர்த்துகின்றது. இப்ப முன்னோர்களின் படம், இறந்தவர்களோட படத்துக்கு பக்கத்துல பள்ளிகள் இருக்கு அப்படின்னா, நாங்க என்ன எடுத்துக்கிறதுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னோர்கள் உங்களிடம் ஏதோ ஒன்று எதிர்பார்க்கிறார்கள் அப்படின்னா, ஒரு வெள்ளை நிற பள்ளிகள் அடிக்கடி நீங்க முன்னோர்கள் படத்துக்கு நீங்க ஒரு பூ வைக்கிறீங்க, இல்ல ஒரு தண்ணி வைக்கிறீங்க, இல்ல அமாவாசை நாட்கள்ல உணவு வைக்கிறீங்க அப்படிங்கிறபோது, அந்த உணவுகளை பல்லிகள் வந்து சாப்பிட்டால், உங்க முன்னோர்கள் காக ரூபத்தில் மட்டுமல்லாது, பல்லிகளின் ரூபத்திலும் உங்க வீட்ல முன்னோர்களுக்கு வைத்த தனக்கு வைத்த படையலை எடுத்துக் கொள்கின்றது என அர்த்தம். அதேபோல உங்க வீட்ல எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது, முன்னோர்களின் படத்துக்கு பக்கத்துல இருந்து பல்லிகள் சத்தம் கொடுக்கின்றது அப்படின்னா, உங்க முன்னோர்களின் ஆன்மா உங்கள் குலதெய்வத்தின் அனுகிரகத்துடன் உங்களுக்கு காவலாகவும், உங்களை காக்கும் ஒரு ஆன்மாவாகவும் உங்கள் குடும்பத்தில் இருக்கின்றது. நம்ம செய்யக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு சவனம் காட்டுகின்றது. நம் செய்யக்கூடிய தீய விஷயங்களை இதை செய்ய வேண்டாம் என உங்க குலதெய்வம் எப்படி நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்குமோ, அதேபோல இதெல்லாம் எந்த மாதிரியான முன்னோர்களுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு கன்னி தெய்வம். அதாவது சின்ன வயசுலயே திருமணம் ஆகாமல், வயதுக்கு வராமல் இறக்கக்கூடிய குழந்தைகள் கன்னி தெய்வமாக மாறி, அவர்கள் நம்ம குடும்பத்த காப்பாங்க. அதேபோல நல்ல வயது முதிர்ந்தவர்கள், நல்ல வயசானவர்கள், மறுபிறவி அற்றவர்கள், இவர்களுக்கு நான் ஒரு நல்ல ஆன்மாவா வழிநடத்துவேன் என் குடும்பத்த அப்படின்ட்டு, அந்த ஆன்மா உங்கள் வீட்டில் ஒரு நல்ல பள்ளி ரூபத்தில் இருந்து உங்களுக்கு வழிகாட்டும். அதேபோல முன்னோர்களின் படத்துக்கு எப்போதுமே திடீர்னு ஒரு ஒட்றை அடைஞ்சிருதுங்க. ஃபோட்டோவுக்கு மஞ்சள் குங்குமமே வைக்க முடியல. அவங்களோட திதி மறந்துருது. அவங்களுக்கு சாமி கும்பிடுனா அதுல வந்து தடைகள் வந்து கொண்டே இருக்கின்றது. அவர்களுக்கு எங்களால சாமியே கும்பிட முடியல அப்படின்னா, அந்த முன்னோர்கள் உங்களிடம் எதையும் எதிர்பார்க்கவில்லை அப்படிங்கிறத உணர்த்துகின்றது.
பொதுவாகவே முன்னோர்கள் உங்களிடமிருந்து படையல் சாப்பாடு நீங்க எல்லாமே செய்யணும் அப்படின்னா, அவர்கள் இறந்த தேதிக்கு ஒரு மாதமோ அல்லது ஒரு 10 நாள் இருக்கும்போதே உங்க கனவுல தோன்றி, ஏதாவது பேசுற மாரி, இல்ல சாப்பாடு கேட்கிற மாரி, இல்ல வாசல்ல நிக்கிற மாரி, இது போன்ற கனவுகள் வரும். அப்படின்னா, எனக்கு நீ செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை செய்யு. எனக்கு சாமி கும்பிடு. நீ எனக்கு இலை போட்டு, படையல் போட்டு சாமி கும்பிடு அப்படிங்கிறத உணர்த்துகின்றது. ஆனா, இது போன்ற எந்த ஒரு அறிகுறியுமே இல்ல. ஆனா, அவங்க சாமி கும்பிடுற தேதியும் மறந்துருச்சு அப்படின்னா, அவர்கள் உங்களிடம் எதையும் எதிர்பார்க்கல. இது யாருக்கெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க இறந்துட்டாங்க. அவங்களுக்கு 5 பசங்க அப்படின்னாங்கன்னா, அந்த 5 பசங்கள்ட்டயும் அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. யாராவது 1 பசங்கள்ட்டயோ, இல்ல 2 பசங்கள்ட்டயோ தான் எதிர்பார்ப்பாங்க. அவர்களோட கனவுல தான் படையல் போடுவதை நினைவுபடுத்துவார்கள். அவர்கள் அவங்களுக்கு படையல் போடணும் அப்படின்னு சொல்லி விரும்புவாங்க. இது போன்ற விஷயங்கள்லாம் உங்க குடும்பத்திலயும் நடந்திருக்கு அப்படின்னா, மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இறந்தவர்களை பற்றி வேற ஏதேனும் உங்களுக்கு தகவல் தெரியணும் அப்படின்னா, அதையும் மறக்காம உங்களுக்கு வேற ஏதேனும் கொஸ்டின்ஸ் இருந்தாலும் அதையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான பதில்கள் கமெண்ட்ஸ்லயே பதிலளிக்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.